ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா பூண்டு வத்த குழம்பு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம குழந்தைகளை விட்டுட்டு ஹஸ்பண்டெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம வீட்டில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் இப்போ போகிறோம் அப்படின்னு நினச்சா நம்ம வீட்டில் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு போகிறப்ப அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷனாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவியெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வத்தல் பூண்டு போட்டு ஒரு நல்ல ஒரு புளிக்குழம்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. இந்த ரெசிபி பார்க்கலாம் பாருங்கள். வத்தல் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் வந்து வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பூண்டு, அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 2 சிவப்பு மிளகாய். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி நைட்டே ஊற வச்சாச்சு. இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வத்தல் வறுத்த அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் ஜீரகம், அதே மாதிரி ஒரு 10-15 வெந்தயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து பொரியட்டும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 சிவப்பு மிளகாயும் போட்டுக்கலாம். பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பூண்டெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டு வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கூட நல்லா ஒரு கறி லீவ்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மெல் வரும். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு, அதை வந்து நான் சும்மா கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஆனால் புளிக்குழம்புக்கு இஞ்சி சேர்த்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்திக்கலாம். இது கூட இந்த தக்காளியும் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி. இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்திக்கலாம். 5-6 வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அம்மா அரைச்சிட்டு வந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். இது கூட மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த கலரில் ப்ரௌன் ஷேடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாருங்கள் புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு இது நல்லா கொதிச்சிடுச்சு புளி தண்ணி கூட. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணி அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். மீதியெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்போவே வந்து உள்ளே வச்சிடணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து 1 வீக் பக்கம் சூப்பராக அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணியை கலந்து ஊற்றிடலாம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. மேலே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணணும். இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷமே ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்த இந்த வத்தல் நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்குது. போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். நம்ம சுவையான வத்தல் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் அளவுக்கு நமக்கு அப்படியே இருக்கும்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.